அஸ்யூம் எல்லாருமே இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அண்ட் அந்த கம்பெனி வந்து நெட் ப்ராஃபிட் போஸ்ட் பண்றாங்க. அவங்க நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 15% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நியூஸுமே பாசிட்டிவா தான் இருக்கு. அண்ட் ஓவரால் எக்கானமியே பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ எல்லாரும் இன்வெஸ்டர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, இந்த ஷேர் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா அந்த ஷேரோட பிரைஸ் வந்து ஃபால் ஆச்சு. ஸோ மார்க்கெட்டும் பாசிட்டிவா இருந்தது. அண்ட் ஷேர்ல வந்த இன்ஃபர்மேஷனும் பாசிட்டிவா இருந்தது. பட் ஆனா ஷேரோட பிரைஸ் மட்டும் ஃபால் ஆகுது. இது ஏன்னு இந்த வீடியோல தெரிஞ்சுப்போம். இதுக்கு காரணம் யாருன்னு நினைச்சீங்கன்னா, அது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான். இது ஆக்சுவலா ஒரு சிம்பாலிக்கா சொல்லணும்னா, "த மார்க்கெட் டசன்ட் ரியாக்ட் டு வாட் ஹேப்பன். இட் ரியாக்ட்ஸ் டு வாட் ஹேப்பன் வெர்சஸ் வாட் வாஸ் எக்ஸ்பெக்டட்." எக்ஸாம்பிள் டிசிஎஸ் கம்பெனி எடுத்துப்போம். இந்த கம்பெனியோட ரிசல்ட் வந்து 1 வீக்ல அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அண்ட் பெரிய இன்ஸ்டிடியூஷனல் அனலிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஒரு எஸ்டிமேஷன் பண்ணுவாங்க. இப்ப வந்து டிசிஎஸ் வந்து அடுத்த ரிசல்ட்ல வந்து கிட்டத்தட்ட 20% நெட் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ண போறாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா, அன்னைக்கு டிசிஎஸோட ரிசல்ட் வந்தப்போ, அவங்க 20% அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது இல்லாம, ஒரு 15% அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிசிஎஸோட 15% ப்ராஃபிட் ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். நல்ல ரிட்டர்ன் தான். ஆனா, அனலிஸ்ட் வந்து எஸ்டிமேட் பண்ண அளவுக்கு இது வராதனால, ஐ மீன் அனலிஸ்ட் வந்து 20% வச்சிருக்காங்க. டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா 15% போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 5% வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் மீட் ஆகலன்றனால, ஷேரோட பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதனாலயும் அந்த ஷேர் வந்து நல்ல நியூஸ் அன்னைக்குமே அந்த ஷேர் வந்து டிக்ரீஸ் ஆக நெறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் இதே மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க அனலிஸ்ட் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாங்கல்ல, அது வச்சோனே மறுநாள் என்ன ஆகும்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது, அந்த ஷேரோட பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ ரிசல்ட் வரதுக்கு 1 ஆர் 2 டேஸ் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல், அவங்க அந்த ஷேர வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி வெளில வந்துருவாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணனால அந்த ஷேர் பிரைஸ் மூவ்மெண்ட் ஆயிருக்கும். அண்ட் அதே மாரி அந்த நியூஸ் வரதுக்கு முன்னாடி அவங்க வந்து வெளில வந்திருப்பாங்க. இதே அந்த நியூஸ் வந்து அவங்க எக்ஸ்பெக்டேஷன் மேல போச்சுன்னா, ஆர் அந்த எக்ஸ்பெக்டேஷன் மெட் ஆச்சுன்னா, அந்த ஷேர் பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும். இதே அந்த எக்ஸ்பெக்டேஷன் மெட் ஆகலன்னா, ஷேர் பிரைஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாரி நெறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.